வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. நாளை சித்திரை திருநாளான தமிழ் புத்தாண்டு. துணைநிலை ஆளுநர், முதல்வர், முன்னாள் முதல்வர் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. குருத்தோலை ஞாயிறு திருநாள். புதுச்சேரி கிறிஸ்தவ தேவாலயங்களில் குருத்தோலை ஏந்தியபடி கிறிஸ்தவர்கள் பவனி. புதுச்சேரியில் 2 சிறுமிகளை ஏமாற்றி நண்பர்களுடன் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கு. 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒரு வடமாநில தொழிலாளி கைது. இனி விரிவான செய்திகள். உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும், மலையாள மொழி பேசும் மக்களுக்கு விஷு மலையாள புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக ஆளுநர் கைலாஷ்நாதன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழ் புத்தாண்டு விஷு வாழ்த்து செய்தியில், உலகம் எங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும், மலையாள மொழி பேசும் மக்களுக்கு விஷு மலையாள புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் எடுத்து காட்டும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அனைவரது வாழ்விலும் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வர வேண்டும். இந்த புத்தாண்டு நம்முடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி சூழ வாழ்வில் ஆரோக்கியம் நிறைந்த ஆண்டாக அமையட்டும். அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை பகிர்ந்து கொண்டு புத்தாண்டை வரவேற்போம் என்று தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பிறக்கின்ற இந்த விசுவாவசு ஆண்டு தமிழர் வாழ்வில் ஏற்றமிகு வளர்ச்சியையும், குறைவிலா வளத்தையும், நிறைவான மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்ப்பதாக அமையட்டும் என்று கூறி, தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் ரங்கசாமி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள தமிழ் புத்தாண்டு வாழ்த்து செய்தியில், தமிழர்கள் கொண்டாடும் ஒவ்வொரு பண்டிகையும் அவர்களின் பண்பாட்டு உணர்வுகளையும் வளமான கலாச்சார கூறுகளையும் பிரதிபலிக்கின்றன. தமிழர்களின் பண்டிகைகள் மற்றும் விழாக்கள் மரபார்ந்த பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு கலாச்சார பின்னணிகளை கொண்ட சமூகங்களை ஒன்றிணைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. அந்த வகையில் தொன்மை காலந்தொட்டு இயற்கையோடு இயைந்து தமிழர்கள் கொண்டாடி மகிழும் பண்டிகைகளில் தமிழ் புத்தாண்டும் ஒன்று. புத்தாண்டு என்பது தங்கள் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வதற்கான நல்ல தொடக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்கிற ஆழமான நம்பிக்கையின் வெளிப்பாடாக உள்ளது. பிறக்கும் இந்த விசுவாவசு ஆண்டு தமிழர்களின் வாழ்வில் ஏற்றமிகு வளர்ச்சியையும், குறைவில்லா வளத்தையும், நிறைவான மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்ப்பதாக அமையட்டும் என்று கூறி, தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள தமிழ் புத்தாண்டு வாழ்த்து செய்தியில், சித்திரை திருநாள் முதல் தேதி அன்று தமிழர்கள் அனைவரும் தமிழ் புத்தாண்டை மிக விமர்சையாக கொண்டாடுவார்கள். தமிழ் புத்தாண்டு அன்று புத்தாடை உடுத்தி கோயில்களுக்கு சென்று இறைவனை வணங்கி, இனிவரும் காலங்கள் தங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்ல ஆண்டாக இருக்க வேண்டும். நம் நாட்டில் உள்ள பசி, பட்டினி இவைகளெல்லாம் நீங்கி மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும். எல்லா உயிரினங்களிடமும் அன்பு பாராட்ட வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும். இன்னல்கள் குறைந்து வாழ்க்கையில் மக்கள் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பார்கள். உலகெங்கும் உள்ள தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுவது மட்டுமல்லாமல் உற்றார் உறவினர்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். நம் நாட்டில் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போன்றவைகள் எல்லாம் தலையெடுக்கின்ற இந்த நேரத்தில் மக்களுக்கான அனைத்து வசதிகளும் கிடைப்பதற்கும், மக்கள் மனநிறைவோடு வாழ்வதற்கும் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என்று இந்த சித்திரை திருநாளில் சபதம் ஏற்றுக்கொள்வோம். புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று அந்த வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். குருத்தோலை ஞாயிறு திருநாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ பேராலயங்களில் கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தியபடி ஓசானா பாடலை பாடியவாறு பவனி வந்தனர். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்களால் 40 நாட்கள் தவக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தவக்காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த வாரத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகிறது.
அதன்படி இன்று ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி முழுவதும் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்றது. புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் ஆலயம், உழவர்கரை ஜெயராக்கினி அன்னை ஆலயம், கதிட்சல் ஆலயம், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலயம், மிஷன் வீதி ஜென்மராக்கினி ஆலயம், ஆட்டுப்பட்டி அந்தோணியார் ஆலயம், வில்லியனூர் லூர்து அன்னை ஆலயம், தட்டாஞ்சாவடி பாத்திமா அன்னை தேவாலயம், அரியாங்குப்பம் ஆரோக்கிய அன்னை ஆலயம் ஆகியவற்றில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இவற்றில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதையடுத்து கிறிஸ்தவர்கள் குருத்தோலைகளை ஏந்தி இயேசு கிறிஸ்துவின் பாடல்களை பாடியபடி புதுச்சேரி நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரியில் 2 சிறுமிகளை காதலித்து ஏமாற்றி நண்பர்களுடன் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய வடமாநில தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 2 சிறுமிகளை காதலிப்பதாக கூறி நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் குறிச்சிக்குப்பம் மரவாடி தெருவை சேர்ந்த மீன் வியாபாரி புஷ்பராஜ், வைத்திக்குப்பம் ஏசி மெக்கானிக் மணிமாறன் ஆகிய 2 போக்சோ சட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை போலீசார் கைது செய்து 2 தினங்களுக்கு முன்பு சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய சிலரை கைது செய்த போலீசார் ரகசியமாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் புதுச்சேரியில் தங்கி சமையல் வேலை செய்து வரும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 44 வயதான வினோத் என்பவரும் சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து வினோத்தை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்ட 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 6 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற அமைதி பேரணியை பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாஜக சார்பில் 45ஆம் ஆண்டு ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு அமைதி நடைப்பயணம் நடைபெற்றது. சாரம் அவை திடலில் துவங்கிய நடைப்பயணத்தை மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். காமராஜர் சாலை வழியாக சென்ற அமைதி நடைப்பயணம் ராஜா தியேட்டர் அருகே முடிவடைந்தது. இதில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், ரிச்சர்ட், ராமலிங்கம், அசோக் பாபு உள்ளிட்ட மாநில மாவட்ட அணி பிரிவு தொகுதி நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வேலை மற்றும் சட்ட பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கம் ஏஐடியூசி சார்பில் சேதராப்பட்டு ஜேவிஎம் மஹாலில் இன்று நடைபெற்றது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வேலை மற்றும் சட்ட பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கம் ஏஐடியூசி சார்பில் இன்று சேதராப்பட்டு ஜேவிஎம் மஹாலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு ஏஐடியூசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா தலைமை வகித்தார். மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் முன்னிலை வகித்தார். துணைத் தலைவர் மோதிலால் வரவேற்புரையாற்றினார். அகில இந்திய தேசிய செயலாளர் வகிதா நிஜாம் சிறப்புரையாற்றினார். தமிழ்நாடு ஏஐடியூசி செயலாளர் பாஸ்கர், புதுச்சேரி கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில பொருளாளர் அந்தோணி, மாநில துணைத் தலைவர் சந்திரசேகரன், மாநில செயலாளர் தயாளன், மாநில துணைத் தலைவர் முருகன், செயலாளர் பாஸ்கர், மாநில நிர்வாக குழு உறுப்பினர் விஸ்வநாதன் ஆகியோர் கருத்துரை வழங்கினார்கள். இந்த கருத்தரங்கில்
பல்வேறு மாநிலத்திலிருந்து புதுச்சேரியில் வேலை செய்ய வரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தற்காலிக உணவு பங்கீட்டு அட்டை வழங்கிட வேண்டும். புதுச்சேரி அரசு 2024ஆம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச கூலியை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்கிட புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தொழிலாளர் துறை கணக்கெடுப்பு நடத்தி வேலை உத்தரவாதம், இஎஸ்ஐ, பிஎஃப் உள்ளிட்ட சட்ட பாதுகாப்பு ஏற்படுத்திட வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அதிமுக பாஜக கூட்டணி எதிரொலியாக காரைக்கால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா அதிமுகவிலிருந்து விலகியுள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான அசானா மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். பின் 2016ஆம் ஆண்டு காரைக்கால் தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மீண்டும் 2021இல் அதிமுக சார்பில் போட்டியிட்ட இவர் திமுக வேட்பாளர் நாஜிமிடம் தோல்வியடைந்தார். பின்னர் அதிமுக மாவட்ட துணை செயலாளராக பணியாற்றி வந்த நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா நேற்று அதிமுகவிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காரைக்காலில் கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியால் தோல்வியடைந்தோம். இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தற்போது மீண்டும் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சிறுபான்மை மக்களின் ஓட்டு வங்கி பாதிக்கப்படும் என்பதால் ஆதரவாளர்களுடன் கலந்து ஆலோசித்து கட்சியை விட்டு விலகுவதாக முடிவெடுக்கப்பட்டது என்றார். புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் 500 குழந்தைகளுக்கு தேவாரம், திருவாசகம் பயிற்சி பட்டறை ஒருநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் ஒருநாள் நிகழ்ச்சியாக குழந்தைகளுக்கான சைவ சமய அடிப்படைகள் பயிற்சி வகுப்பு 500 குழந்தைகளுக்கு தேவாரம், திருவாசகம் பயிற்சி பட்டறை கலைமாமணி திருத்தணி சுவாமிநாதன் ஓதுவார் மூர்த்திகள் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு பங்கேற்பு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் குழந்தைகளுக்கு சைவ சமய புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டது. நால்வர் பொற்றால் அறக்கட்டளை, சிவ பாலசுப்ரமணியன் மற்றும் அமைப்பினர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி தனியார் நிறுவன மேலாளரிடம் ரூபாய் 5.15 கோடி மோசடி செய்த வழக்கில் மேற்கு வங்க வாலிபர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவ்வழக்கில் மேலும் 3 போலீசார் கைது செய்தனர். மேட்டுப்பாளையம் தனியார் நிறுவனத்தின் மேலாளர் சுகியா, இவருக்கு கடந்த 25ஆம் தேதி நிறுவனத்தின் உரிமையாளர் புகைப்படத்துடன் கூடிய வாட்ஸ்அப் கால் வந்துள்ளது. அதில் பேசிய நபரை நிறுவனத்தின் உரிமையாளர் என நம்பி அவர் கூறிய வங்கிக் கணக்குகளில் பல தவணைகளாக 5.15 கோடி ரூபாயை சுகியா அனுப்பி சைபர் கும்பலிடம் ஏமாந்தார். இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்ட மேற்கு வங்க மாநிலம் முஷராபாத் மாவட்டத்தைச் சேர்ந்த நசீபுல் இஸ்லாம் என்பவரை கடந்த வாரம் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட கேரளாவைச் சேர்ந்த அஜித், முகமது ஷாபி, அஜ்மல் ஆகிய 3 சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது என சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான SMV பள்ளியில் ஐம்புலன்களின் உணர்திறன் செயல்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுச்சேரி மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான எஸ்எம்பி பள்ளியில் ஐம்புலன்களின் உணர்திறன் செயல்பாட்டு நிகழ்ச்சி ஏப்ரல் 11ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான எம் தனசேகரன், பொருளாளர் ER ராஜராஜன், இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர்களான டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, திருமதி கீதா, திருமதி கவிதா, திருமதி வைஷ்ணவி, திரு சூரியகுமார், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாசலபதி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் எஸ்எம்பி பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார். நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக உணர்திறன் தனித்தன்மையை அறிந்து கொள்வதற்கு ஏற்ப 5 அறைகள் ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு புலன்களுக்கு ஏற்றவாறு உணர்வு தன்மை அடிப்படையில் செயல்பாட்டு பொருட்கள் நிரல்பட அமைக்கப்பட்டிருந்தன. அதனை சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு அறைக்கும் சென்று ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டனர். மழலையர் வகுப்பு முதல் மாணவர்கள் ஒவ்வொரு அறையாக பார்வையிட வரும்போது அவர்களின் கண்களை கட்டி வரிசையாக அழைத்து சென்று அந்தந்த அறையிலும் உள்ள உணர்வுகளை உணர செய்யப்பட்டது. அந்த அனுபவங்கள் தங்களுக்கு புதிதாகவும் இதுவரை தாங்கள் அனுபவிக்காத அனுபவமாகவும் இருந்தது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ஒவ்வொரு அறையிலும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பொருட்களை சிறப்பு விருந்தினர்கள் பார்வையிட்டு உள்வாங்கி தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தினர். இந்த அனுபவம் எவ்வாறு இருந்தது என்பது பற்றி ஒவ்வொரு அறையிலும் இருந்த குறிப்பேட்டில் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். இதனையடுத்து அடுக்கு வடிவ உள்ளரங்கில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மாணவர்களின் கடைகளில் இருந்த உணவுப் பொருட்கள் மற்றும் அவர்களே உருவாக்கிய கலைப்பொருட்கள் ஆகியவற்றை பார்வையிட்டு அவர்களுக்கு முதல் விற்பனையை துவங்கி வைத்து அவர்களின் கைவினைப் பொருட்களுக்கு மதிப்பான வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அத்துடன் இதுபோன்ற புதுமையான செயல்பாடுகளை முன்னெடுத்து செய்தமைக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பங்குனி மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவக்கிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுவை மாநிலத்தில் மிக உயரமான சிவன் சுவாமி இங்குதான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் 5 சார்பில் தகவல் மற்றும் கல்வி விளக்கமளிப்பு மூலமாக மக்களிடம் நலத்திட்டங்களை எடுத்துச் செல்லும் நிகழ்ச்சி கவுண்டம்பாளையம், புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது. புதுவை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் 5 சார்பில் தகவல் மற்றும் கல்வி விளக்கமளிப்பு மூலமாக மக்களிடம் நலத்திட்டங்களை எடுத்துச் செல்லும் நிகழ்ச்சி 11ஆம் தேதி மந்தவெளி திடல் வீமகவுண்டன்பாளையம், புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி 5 திருமதி அமலோற்பவ மேரி, மகளிர் ஆணைய தலைவி திருமதி நாகஜோதி, மகளிர் ஆணைய உறுப்பினர் திருமதி சுஜாதா, ICDS 5 மண்டல தலைவர்கள் திருமதி மாணிக்கம்மாள், திருமதி தமிழரசி, திருமதி அனுசியா, திருமதி பூங்கோதை மற்றும் திருமதி தமிழரசி ஆகியோர் கலந்து கொண்டு உரை வழங்கினார்கள். இவ்விழாவில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நாடகம் புதுவை கலைச்சித்ரா கலைக்குழுவினரால் நேர்த்தியாக நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைகள், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சத்துணவு போட்டி நடத்தப்பட்டு
கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் 5 உள்ள அங்கன்வாடி ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக நிர்வாகி மதனா தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுவை உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளரும் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் பிறந்தநாளை முன்னிட்டு தொகுதி முழுவதும் திமுகவினர் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக செங்கோதி அம்மன் ஆலயத்தில் மதனா தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து இளைஞர்கள் மத்தியில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கோபால் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் சண்முகம், ரீகன், சக்தி, அமுல், கணேஷ், பாபு, தமிழன், எமில், ரஜினி, ரஞ்சித், ராகவன், பீட்டர், வேலவன், விமல் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதிக்கு உட்பட்ட வடகட்டளை, போலகம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை, குடிநீர், தெருவிளக்கு, இலவச வீட்டுமனை பட்டா, சாக்கடை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட குழு உறுப்பினர் ஏஎஸ் குமார் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் மதியழகன், மாவட்ட துணை செயலாளர் பக்கீரிசாமி உள்ளிட்ட ஏராளமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வீடற்ற மக்களுக்கு பட்டா வழங்கிட 100 நாள் வேலையை மாற்றிட 100 நாள் வேலையை 200 நாள் மாற்றிட ஒரு நாள் கூலியாக 600 உயர்ந்திட 100 நாள் கூலியை 600 ரூபாயை வழங்கிட அனைத்து துறையும் ஊழலாக மாறிவிட்டது. ஆட்சிகள் மாறின, ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. மாற்றிடு பிஆர் பட்டண ஆணையரை மாற்றிடு. திறக்காதே. மீண்டும் முதன்மை செய்திகள். நாளை சித்திரை திருநாளான தமிழ் புத்தாண்டு. துணைநிலை ஆளுநர், முதல்வர், முன்னாள் முதல்வர் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. குருத்தோலை ஞாயிறு திருநாள். புதுச்சேரி கிறிஸ்தவ தேவாலயங்களில் குருத்தோலை ஏந்தியபடி கிறிஸ்தவர்கள் பவனி. புதுச்சேரியில் 2 சிறுமிகளை ஏமாற்றி நண்பர்களுடன் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கு. 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒரு வடமாநில தொழிலாளி கைது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.